welcome to our channel. In the video 11th standard NCERT Max chapter 1 sets exercise 1.3 introduction video பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற first topic வந்து subsets. First வந்து subsetனா என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். Set A is said to be subset of a set if every element of A is also an element of B, then A is called subset of B. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து செட் ஏன்னு நம்ம வந்து ஒரு செட்டை வந்து நேம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செட்டில் வந்து 1 2 3 இந்த 3 எலமெண்ட்ஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து செட் பி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு 1 2 3 4 5. ஸோ இதெல்லாம் வந்து செட் பியோட எலமெண்ட்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா செட் ஏ இஸ் செட் டு பி சப்செட் ஆஃப் செட் பி இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ இஸ் ஆல்சோ அன் எலமெண்ட் ஆஃப் பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டுமே வந்து பி செட்லேயும் இருந்துச்சுன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்க்கும் போது ஏல வந்து 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 3 இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. நம்ம இந்த சப்செட் அப்படின்றது வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது லெட் ஏ ஈக்குவல் டு 1, 3, 5 அண்ட் பி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் அன் ஆட் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 6. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏக்கு வந்து செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, பிக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் இஸ் அன் ஆட் நேச்சுரல் நம்பர் லெஸ் தேன் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரூஸ்டர் ஃபார்மில் எழுதும் போது பியோட வேல்யூ வந்து என்னென்னலாம் எழுதுவோம் 1 3 and 5. ஏன்னா ஆட் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 லெஸ் தேன் 6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெஸ் தேன் 6 இருக்கிற நேச்சுரல் நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸ் பார்த்தோம்னா 1 3 and 5 தான். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போது ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா ஏல இருக்க எலமெண்ட்ஸும் பியில் இருக்கிற எலமெண்ட்ஸும் சேம். ஸோ நம்ம வந்து ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பின்னு எழுதலாம், பி இஸ் அ சப்செட் ஆஃப் ஏன்னு எழுதலாம், அண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு பி அப்படின்னும் சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போது ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா AEIOU இது வந்து வவல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ செட் பி எடுத்துக்கும் போது A, B, C, D வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு செட்டையும் பார்க்கும் போது ஏ மட்டும்தான் வந்து சேமாக இருக்குது, மற்ற எந்த வேல்யூஸுமே வந்து சேமாக இல்லை. அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா A is not a subset of B அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி B is not a subset of A அப்படின்னும் சொல்லலாம். and A is not equal to B. ஸோ ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து பிலேயும் இருந்தால் தான் வந்து நம்ம என்ன சொல்லணும் A is a subset of B அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ப்ராப்பர் சப்செட் அண்ட் சூப்பர் செட்னா என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம். லெட் ஏ அண்ட் பி பி 2 செட்ஸ். ஏவும் பியும் 2 செட்ஸ் இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி தென் ஏ இஸ் கால்ட் அ ப்ராப்பர் சப்செட். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏ வந்து சப்செட் ஆஃப் பியாக இருக்கணும் அண்ட் ஏ வந்து இஸ் நாட் ஈக்குவல் டு பி. நான் வந்து இந்த எக்ஸாம்பிளே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. ஏன் வந்து ஏ நாட் ஈக்குவல் டு பி அப்படின்னா இங்கே வந்து ஏக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது 1 2 3 தான் இருக்குது, ஆனால் இங்கே பிக்கு வந்து 1 2 3 4 5 இருக்குது. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி சேம் இல்லை. ஸோ எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவும் எலமெண்ட்ஸ் ஆஃப் பி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லணும் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பின்னு தான் சொல்லணும் நம்ம. தென் ஏ இஸ் கால்ட் அ ப்ராப்பர் சப்செட். அப்போ வந்து நம்ம இந்த ஏவை வந்து நம்ம என்ன சொல்வோம்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்லுவோம். ப்ராப்பர்
subset of B அப்படின்னு சொல்லுவோம். and B is called superset of A அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஏல இருக்கிற எலமெண்ட்ஸும் பியில் இருக்குது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எலமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ பியை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், சூப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். அண்ட் ஏவை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எக்ஸாம்பிள் தான் வந்து நம்ம இப்போ பார்த்தோம். இப்போ ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 1 2 3 இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. இப்போ நம்ம இதை தான் வந்து அங்கே பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள்டன் செட் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இஃப் அ செட் ஹேஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் வி கால் இட் அஸ் சிங்கிள்டன் செட். ஒரு செட்டில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்குது, சே 1, இல்லைன்னா நம்ம வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போது 4. ஸோ இந்த செட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சிங்கிள்டன் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பவர் செட். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லா செட்டையும் பார்த்துடலாம், அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்டர்வல்ஸ்க்கு வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பவர் செட்னா என்னன்றதை பார்க்கலாம். த செட் formed by all the subsets of a given set A is called the power set of A. It is denoted by P of A. ஸோ இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளை எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா செட் ஏ ஈக்குவல் டு 1, 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா த செட் ஃபார்ம்டு பை ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் அ கிவன் செட் ஏ இஸ் கால் த பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம பி ஆஃப் ஏ வந்து நம்ம எப்படி என்னென்னலாம் வரும் அப்படின்னா இதோட சப்செட்ஸ் எல்லாமே எழுதணும். ஆல்வேஸ் வந்து எம்டி செட் வந்து கண்டிப்பாக வந்து சப்செட்டில் இருக்கும். எவ்ரி செட் ஹேஸ் அ எம்டி செட். ஸோ வந்து இது வந்து திஸ் இஸ் 5 சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும், 1, நெக்ஸ்ட்டு வந்து 2, அதுக்கப்புறமா 1, 2. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 1 எழுதணும், நெக்ஸ்ட்டு 2 எழுதணும், அதுக்கப்புறம் 1, 2 எழுதணும். ஸோ இதுதான் வந்து P ஆஃப் ஏனா இதுதான். இப்போ N ஆஃப் P ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த பவர் செட், அதுதான் வந்து N ஆஃப் P ஆஃப் ஏ. இது வந்து நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்னா 2 to the power N. ஸோ Nன்றது வந்து என்னதுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த செட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த செட் ஏல வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குன்னா 1, 2, 2 எலமெண்ட் இருக்குது. ஸோ N வேல்யூ வந்து நம்ம என்ன போடணும்னா 2 power 2 அப்படின்னு போடும், விச் இஸ் ஈக்குவல் டு 4. அப்போது P ஆஃப் ஏல நம்மளுக்கு எத்தனை சப்செட்ஸ் வரணும்னா 1, 2, 3 and 4. ஸோ P ஆஃப் ஏனா என்னது பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். நம்ம இந்த பவர் செட்டை எப்படி கண்டுபிடிப்போம், ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க கிவன் செட்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கணும். அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா 2 power N டினோட் பண்ணியிருக்காங்க. இப்போ N இருக்கிற இடத்துல வந்து நம்ம என்ன போடணும்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனை இருக்கோ அந்த செட்டில் அதை போடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏயோட வேல்யூ வந்து 1, 2, 3, 4 இருக்குன்னா இப்போ வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா இப்போ N ஆஃப் P ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிப்போம், 2 power 4 போடுவோம். ஏன்னா 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போது 2 into 2 into 2 into 2, அப்போ வந்து 16 சப்செட்ஸ் வந்து வரும். அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்னா 16 சப்செட்ஸ் வந்து வரும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதலாம், 5 வரும் எம்டி செட். எய்தர் இப்படி நம்ம டினோட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டினா வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் வச்சும் வந்து டினோட் பண்ணலாம். இப்போ அடுத்தது வந்து 1, அடுத்தது 2, அடுத்தது 3, அடுத்தது 4, அதே மாதிரி தான் அடுத்தது வந்து நம்ம 1, 2, 1, 3, 1, 4, அதே மாதிரி நெக்ஸ்ட்டு. இப்போ அதே மாதிரியே வந்து நம்ம 16 சப்செட்ஸ் வந்து வரும். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா த செட் ஃபார்ம்டு பை ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் அ கிவன் செட் ஏ இஸ் கால் த பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த கிவன் செட்லேருந்து ஃபார்ம் ஆகிற எல்லா செட்ஸுமே எல்லா சப்செட்ஸுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், பவர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
ஸோ இது போயிட்டே இருக்கும் அப் டு 16 வர வரைக்கும் 16 சப்செட்ஸ் வர வரைக்கும் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எழுதணும். நம்ம வந்து என்ன எழுதலாம் 2,3 எழுதலாம், 2,4 வரும். அதே மாதிரி 3,4 வரும். அதுக்கப்புறம் 1 2 3 அதே மாதிரி 2 3 4 இது மாதிரி சப்செட்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து யூனிவர்சல் செட். Universal set is the set which contains all the elements of the related sets. இல்லாட்டி the biggest possible set is called the universal set அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் செட்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 செட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 செட்டுக்கும் சேர்த்து நம்ம ஒரு யூனிவர்சல் செட் எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 2 செட்லேயும் இருக்கிற எலமெண்ட்ஸ் மொத்தமாக வந்து யூனிவர்சல் செட்டில் வரும். அதை தான் வந்து நம்ம யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லுவோம். is a set which contains all the elements of the related sets. ஸோ இப்போ ஏக்கு வந்து 0 1 2 3 4 இருக்குது, க்யூக்கு வந்து -1 -2 -3 and -4 இருக்குது. ஸோ அப்போது இது என்னது, இது வந்து 0ல. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம், ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்தது வந்து இது பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக -1 -2 -3 போயிட்டே இருக்குது, இது ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக எழுதுகிறோம், யூனிவர்சல் செட்டில் எழுதுகிறோம். என்ன எழுதுகிறோன்னா ஃபுல்லாக மைனஸ்லேருந்து ஆரம்பித்து 0 வித் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஃபுல்லாக வரும். இதுதான் வந்து யூனிவர்சல் செட். ஸோ இதை வந்து யூனிவர்சல் செட் வந்து என்னது, இது வந்து ஆல் இன்டீஜர்ஸ். இது மாதிரி இந்த 2 ரிலேட்டட் செட்டையும் சேர்த்து நம்ம எழுதுகிறோம்ல, அதுதான் வந்து யூனிவர்சல் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். யூனிவர்சல் செட் இஸ் த செட் விச் கண்டெய்ன்ஸ் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த ரிலேட்டட் செட்ஸ். இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ செட் வந்து பீப்புள் இன் இந்தியா, செட் பி வந்து பீப்புள் இன் ஸ்ரீலங்கா அண்ட் செட் சி வந்து பீப்புள் இன் சைனா. அப்போ யூனிவர்சல் செட்டில் வந்து நம்ம என்ன எழுதுவோம், பீப்புள் இன் த வேர்ல்டு. ஸோ யூனிவர்சல் செட்டில் வந்து இந்த பீப்புள் இன் த வேர்ல்டுன்னு வரும்போது இந்த எல்லா கண்ட்ரீஸ்லேயும் வர்றது எல்லா பீப்புளுமே வந்து இன்க்ளூட் ஆகிடுவாங்க. ஸோ அப்போ வந்து பீப்புள் இன் த வேர்ல்டு வந்து யூனிவர்சல். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வந்து சப்செட்ஸ் பார்த்தோம். சப்செட்டில் வந்து ப்ராப்பர் சப்செட் அண்ட் சூப்பர் செட் பார்த்தோம். அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள்டன் செட்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அப்புறமா பவர் செட் பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்து யூனிவர்சல் செட்னா வந்து நம்ம என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து இன்டர்வல்ஸ் அஸ் அ சப்செட் ஆஃப் ஆர். இப்போ வந்து ஆர் வந்து என்ன டினோட் பண்ணுது அப்படின்னா ரியல் நம்பர்ஸை வந்து டினோட் பண்ணுது. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். லெட் ஏ கமா பி பி அன் எலமெண்ட் ஆஃப் ஆர் அண்ட் ஏ இஸ் லெஸ் தேன் பி, தென் த செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எப்படி டினோட் பண்ணியிருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் y is greater than a and less than b is called an open interval and is denoted by a comma b. இன்டர்வல்ஸில் நம்மளுக்கு வந்து 2 இருக்குது, ஓப்பன் இன்டர்வல் அண்ட் க்ளோஸ்டு இன்டர்வல். ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னா எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா a comma b வித் ஸ்மால் பிரேசஸ் வந்து டினோட் பண்ணுவோம். தட் இஸ் இந்த பிரேசஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிரேசஸ் வந்து போட்டிருப்போம். அதே மாதிரி க்ளோஸ்ட் இன்டர்வலை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா வந்து ஸ்கொயர் பிரேசஸ் வச்சு நம்ம வந்து டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா y is greater than a and less than b. ஸோ நம்மளுக்கு வந்து ஏவும் வந்து வராது, பியும் வராது. தட் இஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா the interval which contains the end point also is called the closed interval. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஏ கமா பி, இதை வந்து எப்படி டினோட் பண்ணியிருக்காங்க இது அப்படின்னா இது வந்து ஓப்பன் இன்டர்வல் மூலமா வந்து டினோட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்மில் வந்து நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இப்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஏ அண்ட் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் பி அப்படின்னு எழுதுவோம். ஏன்னா இங்கே வந்து இந்த எண்ட் பாயிண்ட் வந்து இன்க்ளூட் ஆகலை. எண்ட் பாயிண்ட்ஸ் இன்க்ளூட் ஆனால் மட்டும்தான் வந்து நம்மளுக்கு என்ன வரும், இந்த ஸ்கொயர் பிரேசஸ் வந்து வரும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே வந்து ஸ்கொயர் பிரேசஸில் தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணணும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு வரும். அப்போ வந்து இப்போ என்ன வரும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான்
2,4 வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே 2,4 வரும்போது நம்ம என்ன எழுதுவோம், எக்ஸ் இஸ் greater than 2 and x is less than 4 அப்படின்னு எழுதுவோம். அப்போது 2க்கும் 4க்கும் நடுப்புற இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வரும், பட் 2 and 4 வந்து வராது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதே வந்து 2,4 இது வந்து ஸ்கொயர் பிரேசஸ். இப்போ ஸ்கொயர் பிரேசஸில் போடும் போது என்ன வரும்னா, எக்ஸ் இஸ் greater than or equal to 2 and less than or equal to 4 அப்படின்னு வரும். ஸோ அப்போது இந்த end points வந்து இந்த இன்டர்வலில் வந்து நம்ம சேர்த்து தான் வந்து நம்ம சொல்லுவோம், the interval which contains the end points also. ஸோ இந்த end pointsையும் நம்ம சேர்த்து சொல்லுவோம்ல, அப்போ வந்து என்ன பண்ணணும், இந்த பிரேசஸ் போடணும், ஸ்கொயர் பிரேசஸ் போடணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா, இங்கே வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குது. இதை தான் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கலர் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரெண்டுமே கலர்டு டாட்டாக இருக்குது, இங்கே ரெண்டுமே வந்து கலர் பண்ணாமல் இருக்குது டாட்டு. ஸோ இது வந்து இந்த கலர் பண்ணாமல் இருக்கிற டாட் வந்து என்ன டினோட் பண்ணுதுன்னா, இது வந்து ஓப்பன் இன்டர்வல் அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்றத வந்து டினோட் பண்ணுது. இப்போ இன்னொன்று நம்ம வந்து பார்க்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்குது, இப்போ வந்து இங்கே க்ளோஸ்ட் இன்டர்வல் இருக்குது, இங்கே வந்து ஓப்பன் இன்டர்வல் இருக்குது. ஸோ அப்போ வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஏ. ஏன்னா இங்கே வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் வந்து இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லெஸ் தேன் பி அப்படின்னு எழுதுவோம். தட் இஸ் இப்போ எக்ஸாம்பிள் படி பார்த்தோம்னா, இப்போ 2,4 இங்கே என்ன போட்டிருக்கேன், நான் ஸ்கொயர் பிரேசஸ் போட்டிருக்கேன், இங்கே வந்து ஸ்மால் பிரேசஸ் வந்து போட்டிருக்கேன். அப்போ வந்து எக்ஸ் வேல்யூ இஸ் greater than or equal to 2 and less than 4 அப்படின்னு அர்த்தம். ஸோ 4 வந்து இந்த எண்ட் பாயிண்ட் வந்து இன்க்ளூட் ஆகாது, ஏன்னா less than 4 தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ less than 4 இருக்கும் போது 4க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் மட்டும்தான் வரும், 4 வந்து வராது. less than or equal to 4 கொடுக்கும் போது தான் வந்து இந்த எண்ட் பாயிண்ட் 4 வந்து இன்க்ளூட் ஆகும். ஆனால் இங்கே பார்க்கும் போது இங்கே வந்து என்ன வரும், 2 வரும். ஸோ அதை வந்து டினோட் பண்ணுறதுக்கு தான் இந்த பிரேசஸ் ஸ்கொயர் பிரேசஸையும் இந்த ஸ்மால் பிரேசஸையும் வந்து அவங்க யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே பார்க்கும் போது இந்த டாட் வந்து கலர் பண்ணாமல் இருக்குது, இது வந்து கலர்டு டாட்டாக இருக்குது. இது வந்து ஓப்பன் இன்டர்வல், இது வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ அப்போ இங்கே என்ன வரும், எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் ஏ அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு அர்த்தம். அப்போது 2,4 இங்கே வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல், இங்கே வந்து இந்த பிரேசஸ் வரும். அப்போது எக்ஸ் இஸ் கிரேட்டர் தேன் 2 அண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 4 அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம வந்து என்ன சொல்கிறோன்னா, இப்போ இது வந்து இந்த மாதிரி வரல, இந்த பிரேசஸ் போட்டாவே வந்து இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு சொல்லுவோம். என் பாயிண்ட்ஸ் வந்து இதில் வந்து சேர்ந்து வராது. அதே மாதிரி இந்த மாதிரி வரும்போது ஏ கமா பி இந்த மாதிரி வரும்போது இதை வந்து க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரெண்டுமே வந்து கலந்தும் வரும், ஓப்பன் இன்டர்வல் அண்ட் க்ளோஸ்ட் இன்டர்வல் ரெண்டுமே வந்து மிக்ஸ் ஆகி வரும். தட் இஸ் இந்த மாதிரி வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ளோஸ்டு இருக்குது, இங்கே ஓப்பன் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து ஓப்பன் இருக்குது, இங்கே க்ளோஸ்டு இருக்குது. இந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு இன்டர்வல்ஸில் வந்து வரும். ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற டாபிக் வந்து சப்செட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ ரியல் நம்பர், செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸோட சப்செட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போது ரியல் நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு அது எப்படி பிரியோன்னா, ரேஷ்னல் நம்பர், இராஷ்னல் நம்பர்ஸ் அப்படின்னு பிரியும். இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் எடுத்துக்கும் போது ஃப்ராக்ஷன் அண்ட் இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு டிவைட் ஆகும். இப்போ இந்த ஃப்ராக்ஷன் வந்து என்னவோ ஆகும், டெர்மினேட்டிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் பட் ரிப்பீட்டிங். ஆனால் இன்டீஜர்ஸ் வந்து என்ன ஆகும், நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இப்போ இது இராஷ்னல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து நம்ம பார்த்துருப்போம், ஃபர்ஸ்ட் சாப்டர் ரியல் நம்பர்ஸில். இப்போது 1.0100100001000001. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருப்போம், நான் டெர்மினேட்டிங் அண்ட் நான் ரிப்பீட்டிங் வேல்யூஸ். இது இரேஷ்னல் நம்பர்ஸ். இப்போ ரேஷ்னல் நம்பர்ஸ் பார்க்கும் போது இட் இஸ் டினோட்டட் பை Q. அதே மாதிரி ஃப்ராக்ஷன் இது எப்படி நம்ம டினோட் பண்ணுவோம், P by Q.
எப்பவுமே வந்து ஃப்ராக்ஷன்ஸ் வந்து p/q ஃபார்மில் தான் வந்து இருக்கும். இப்போ இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இப்போ இன்டீஜர்ஸ் வந்து என்னென்னலாம் வரும்? இன்டீஜர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இட் இஸ் டினோட்டட் பை z. அதே மாதிரி மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ஆரம்பித்து -3 -2 -1 0 1 2 3ன்னு போயிட்டே இருக்கும் அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம இன்டீஜர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இன்டீஜர்ஸே வந்து எப்படி ஸ்ப்ளிட் ஆகுதுன்னா நெகட்டிவ் இன்டீஜர் அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர் அப்படின்னு ஸ்ப்ளிட் ஆகுது. இப்போ நெகட்டிவ் இன்டீஜர்ஸில் என்னென்னலாம் வரும்? -1 -2 -3 -4 -5 போயிட்டே இருக்கும். இதெல்லாம் தான் வந்து நம்ம நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் சொல்லுவோம். இப்போ 0 அண்ட் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு வரும்போது நம்ம என்னென்ன சொல்லுவோம்? இப்போ 0, 1, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? 0 இன்க்ளூட் ஆகி இருந்ததுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம்? ஹோல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதுவே வந்து இந்த ஹோல் நம்பர் எப்படி டினோட் பண்ணுவோம்? W அப்படின்னு டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இந்த 0 இல்லாமல் வந்துச்சுன்னா 1, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டு இருந்தால் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? நேச்சுரல் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை வந்து நம்ம என்னன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா நம்ம என்ன டாபிக் பார்த்துட்டு இருக்கோம்னா சப்செட்ஸ் ஆஃப் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ஸோ செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸோட சப்செட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்குறோம் இப்போது. ஸோ அப்போ வந்து என்ன வரும்? நேச்சுரல் நம்பர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர். ஏன்னா இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் இருக்குது. ஸோ n is a subset of whole number, that is natural number is a subset of whole number. அப்போ வந்து இந்த whole number வந்து it is a subset of integers. இது எல்லாமே சேர்ந்தது தான் வந்து இந்த integer. So integer is a subset of rational number. So integer is a subset of rational number. Rational number is a subset of real number. அதே மாதிரி தான் வந்து இதுவும் irrational number எப்படி டினோட் பண்ணியிருக்கோம்? tன்னு டினோட் பண்ணியிருக்கோம். is a subset of real number. இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.